அஷ்டகத்திலே இன்றைக்கு 4வது ஸ்லோகம். பந்துமகிலஸ்ய ஜந்தோஹ பந்துரபர்யங்க பந்தரமணீயம் விஷம விலோச்சனமீடே வேகவதி புள்ளின கேளி நரசிம்ஹம். இந்த ஸ்லோகத்திலே நரசிம்மனுக்கு மேலும் 4 அடைமொழிகள். பந்தும் அகிலஸ்ய ஜந்தோஹோ என்று முதல் பாதத்தில் ஒரு அடைமொழி, பந்துர பரியங்க பந்த ரமணீயம் என்று 2வது பாதத்திலே 2வது விசேஷணம், விஷம விலோச்சனம் என்று 3வது பாதத்திலே 3வது, வேகவதி புள்ளின கேளி நரசிம்மம் என்று 4வது பாதத்திலே 4வது. முதல் பாதத்திலே சொன்னது நமக்கு அவன் பந்துவாக உறவாக இருக்கிறான் என்று. நமக்கு என்றால் அகிலஸ்ய ஜந்தோஹோ, உலகத்தில் உள்ள எல்லா ஜீவராசிகளுக்கும் அவன் பந்துவாக இருக்கிறான். 2வது பாதத்திலே சொன்னது அவனுடைய அழகு. அவன் பந்துர மனத்தை கவரும் வகையிலே ஒரு பரியங்க பந்த யோகாசனத்திலே அமர்ந்திருக்கிறான். யோக நரசிம்மனாக அவன் ரமணீயனாக இருக்கிறான். மனதை மகிழ்விக்கும் அழகு கொண்டிருக்கிறான். அடுத்தது விஷம விலோச்சனம். அவனுக்கு 3 கண்கள் இருக்கிறபடியினாலே ஒற்றைப்படை கண் கொண்டவன், முக்கண்ணனாக இருக்கிறான் என்பது 3வது. வேகவதி என்கிற நதியினுடைய புலினம் இருக்கிறதே, மணல் திட்டுகள், அதிலே விளையாடி கொண்டிருக்கிற நரசிம்மன் அவன். அதாவது வேகவதி தீரத்திலே குடிக்கொண்டிருக்கப்படியாலே அவனுடைய விளையாட்டு வேகவதி புலினத்திலே நடைபெறுகிறது என்று. இந்த 4 விசேஷணங்களை கொண்ட நரசிம்மனை நான் ஈடே, ஈடிக்கிறேன் என்றால் ஸ்தோத்திரம் பண்ணுகிறேன் என்று அர்த்தம். இந்த ஸ்லோகத்திலே சொன்ன 4 தகவல்களை மறுபடியும் ஒரு தடவை பார்ப்போம். 1, எல்லா பிராணிகளுக்கும் உறவானவர். 2, அழகான யோகாசனத்தை போட்டுக்கொண்டு அமர்ந்தவர். 3, ஒற்றைப்படை கண் கொண்டவர், அதாவது 3 கண் கொண்டவர். 4, வேகவதியின் மணல் திட்டுகளிலே விளையாடுபவர் என்று. முதலாவதை இப்பொழுது ரசிக்கப் போகிறோம். பந்துமகிலஸ்ய ஜந்தோஹோ என்று பகவானை பற்றி யஜுர்வேதம் சொல்லும் பொழுது சனோ பந்துர்ஜனிதா சவிதாதா என்று முதல் 3 விஷயங்களை சொல்லுகிறது இந்த மந்திரம். அதிலே முதலாவது அவன் நமக்கு பந்து, சக அவன், நமக்கு பந்து உறவுக்காரன் என்பதை சொல்லிவிட்டு அதற்கு பிறகுதான் மற்ற சம்பந்தங்களை சொல்லுகிறது. ஜனிதா, நம்மை எல்லாம் படைத்தவன் அவன்தான். விதாதா, நமக்கு எல்லா ஏற்பாடுகளையும் பண்ணி கொடுத்தவன் அவன்தான் என்பதை எல்லாம் பின்னாலே சொல்லுவோம். முதலிலே அவன் நமக்கு பந்துவாக இருக்கிறான் என்பதை சொல்லிற்று யஜுர்வேதம். சுபாலோபனிஷத் என்கிற கிரந்தம் மாதா பிதா பிராதா நிவாச சரணம் சுஹுர்கதிர் நாராயண என்று சொல்லிற்று. பந்து என்றால் எந்த மாதிரி உறவு என்று கேட்டால், ஜனிதா என்பதை வைத்துக்கொண்டு நமக்கு தகப்பன் என்று சில பேர் சொல்லக்கூடும். அது மட்டுமன்று, அதுவும் சரிதான். மாதா, நமக்கு தாயாகவும் அவன் இருக்கிறான். பிதா, நமக்கு தகப்பனாகவும் அவன் இருக்கிறான். பிராதா, நமக்கு உடன் பிறந்தானாகவும் அவன் இருக்கிறான். நிவாசகா, நமக்கு தங்கும் நிலையமாகவும் அவன் இருக்கிறான். சரணம், நமக்கு புகழாகவும் அவன் இருக்கிறான். சுஹிருத்து, நமக்கு நண்பனாகவும் அவன் இருக்கிறான். கதிகி, நமக்கு போக்கிடமாகவும் இருக்கிறான். அவன் நாராயணன் என்று சொல்கிறது சுபாலோபனிஷத்து. இதிலே பந்து என்பதற்கு பதில் மாதா பிதா பிராதா என்று 3 பாந்தவிய சம்பந்தங்கள் இருக்கின்றன. அவன் மாதாவாகவும் பிதாவாகவும் பிராதாவாகவும் இருக்கிறான் என்று சொன்னதற்கு என்ன கருத்து இருக்கலாம் என்றால், மாதா பண்ணுகிற காரியத்தையும் பிதா பண்ணுகிற காரியத்தையும் பிராதா பண்ணுகிற காரியத்தையும் அவன் பண்ணுகிறான். மாதா குழந்தைக்கு என்ன பண்ணுவாள் என்றால் பாலூட்டி வளர்ப்பாள்.
பிதா குழந்தைக்கு என்ன பண்ணுவார் என்றால் உபதேசங்களை பண்ணி நல்வழிப்படுத்துவார். பிராதா குழந்தைக்கு என்ன பண்ணுவான் என்றால் ஆபத்திலே உதவுவார். இந்த மூன்றையுமே இவர் பண்ணுகிற காரணத்தினாலே மாதா பிதா பிராதா என்று சொன்னதாகிறது. பந்துமகிலஸ்ய என்பதற்கு ஸ்ருதி சாகித்யத்திலிருந்து 2 வச்சனங்களை இப்பொழுது காட்டினோம். அதற்கடுத்ததாக பந்துமகிலஸ்ய என்பதற்கு பல கிரந்தங்களிலிருந்து வச்சனங்களை காண்பிக்க போகிறோம். பகவத்கீதையிலே பிதாஹமஸ்ய ஜகதஹ மாதா தாத்தா பிதாமஹ கதிர்பர்த்தா பிரபு சாட்சி நிவாச சரணம் சுஹ்ருதி என்று கிருஷ்ணன் தன்னை பற்றியே சொல்லுகிறான். அகம் நான் அஸ்ய இந்த ஜகதஹ உலகுக்கு பிதா தகப்பனாக இருக்கிறேன். மேலும் மாதா தாயாகவும் இருக்கிறேன். தாதா படைப்பவனாகவும் இருக்கிறேன். பிதாமகா பாட்டனாகவும் இருக்கிறேன். கதிஹி கதியாக அதாவது போக்கிடமாகவும் இருக்கிறேன். பர்த்தா கணவனாக அல்லது தாங்குபவனாகவும் இருக்கிறேன். பிரபுஹு பலப்பிரதனாக ஆள்பவனாகவும் இருக்கிறேன். சாட்சி மொத்தத்தையும் பார்த்து கொண்டிருப்பவனாகவும் இருக்கிறேன். நிவாசக இந்த ஜகத்துக்கெல்லாம் ஆதாரமான நிலையமாகவும் இருக்கிறேன். சரணம் புகழாகவும் இருக்கிறேன். சுஹ்ருத் நண்பனாகவும் இருக்கிறேன் என்று கிருஷ்ணன் பகவத்கீதையிலே இவ்வளவு வித சம்பந்தங்களை நம்முடன் இந்த உலகத்தாருடன் சொல்லியிருக்கிறார். இதற்கு மூலமானது ஏற்கனவே பார்த்த சுபாலோபனிஷத் வச்சனம் தான். அதில் இருக்கிற நிவாச சரணம் சுஹ்ருத் இதெல்லாம் அங்கே இருக்கிற பதங்கள் தான். அவற்றை அப்படியே கொண்டு வந்திருக்கிறார் இங்கே. இதற்கடுத்ததாக ஒரு வச்சனம், 4வது வச்சனம் பந்துத்துவத்தை விவரிக்கிற வச்சனம். இது பாண்டவ கீதையிலே இருக்கிறது. சரணாகதி கத்தியத்திலே மேற்கோளாக காட்டப்பட்டிருக்கிறது. த்வமேவ மஹதா ச பிதா த்வமேவ த்வமேவ பந்துஷ்ட சகா த்வமேவ த்வமேவ வித்யா திரவிணம் த்வமேவ த்வமேவ சர்வம் மம தேவ தேவ. குருஸ்துவமேவ என்றும் பாடம் இருக்கிறது. த்வமேவ மாதா ச நீயே எனக்கு அன்னை. பிதா த்வமேவ தந்தையும் நீயே. த்வமேவ பந்துஷ்ட நீயே சகலவித பந்துவாகவும் இருக்கிறாய். சகா த்வமேவ நீயே நண்பனாக இருக்கிறாய். த்வமேவ வித்யா நீயே எங்களுடைய வித்யை கல்வி. திரவிணம் த்வமேவ நீயே எங்களுக்கு திரவிணம் தனம். த்வமேவ சர்வம் எல்லாமே எனக்கு நீயேதான். மம தேவ தேவ தேவதேவனே சகலவித பந்துவாகவும் இருப்பவன் நீதான் என்று ஏற்கனவே புராணங்களிலே இருப்பதை மேற்கோள் காட்டுகிறார் பகவத் ராமானுஜர். பகவான் அகில ஜகத்துக்கும் பந்துவானவன் என்பதை வேறு சில வச்சனங்கள் மூலமாகவும் இப்பொழுது புரிந்து கொள்ளப் போகிறோம். ஜிதந்தே ஸ்தோத்திரம் என்பது புராணங்களிலே இருக்கிற ஸ்தோத்திரங்களிலே பிரதானமாக இருக்கிறது. நம்முடைய பூர்வாச்சாரியர்களாலே பரிகிரகீதமாக பல பேர் நித்தியம் ஜிதந்தே ஸ்தோத்திரத்தை அனுசந்திப்பதும் உண்டு. அதிலே சர்வேஷாம் அபி லோகானாம் பிதா மாதா ச மாதவஹ என்றிருக்கிறது. எல்லா லோகங்களுக்கும் தாயாகவும் தகப்பனாகவும் இருப்பவன் மாதவன் என்று. பந்து அகிலஸ்ய ஜந்தோஹோ என்று அகிலஸ்ய ஜந்தோஹோ இங்கு சொன்னதற்கு மூலமான வச்சனம் சர்வேஷாம் அபி லோகானாம் என்று. ஸ்ரீ விஷ்ணு சகஸ்ரநாமத்திலே பெருமாளுக்கு லோகபந்து என்று ஒரு திருநாமம் இருக்கிறது. லோகபந்துர் லோகநாதோ மாதவோ பக்தவத்சலஹா என்று. லோகபந்து என்றால் உலகத்தாருக்கெல்லாம் உறவாய் இருப்பவன் என்ற அர்த்தம்.
லோகநாதன் என்றால் உலகத்தாருக்கெல்லாம் தலைவனாக இருப்பவன் என்றார். இவ்விரண்டும் பக்கத்து பக்கத்து திருநாமங்களாக வந்திருக்கின்றன. அகிலஸ்ய ஜந்தோஹோ பந்துஹு என்பதை லோகபந்துஹு என்ற திருநாமமாக காட்டியிருக்கிறார் வியாசர். அந்த திருநாமத்துக்கு அர்த்தம் சொல்லுகிற விஷ்ணு சகஸ்ரநாம நிருக்தி என்கிற கிரந்தத்திலே லோகானாம் ஸ்வஜனத்வாத்பி லோகபந்துரிதி ஸ்மிருதா என்றிருக்கிறது. பெருமாளுக்கு ஏன் லோகபந்து என்ற பெயர் வந்தது என்றால், லோகானாம் உலகத்தாருக்கெல்லாம் அவன் ஸ்வஜனம், தன்னவன், தனக்கு உறவானவன் என்ற காரணத்தாலேதான் அவனுக்கு லோகபந்து என்று பெயர் என்று. ஸ்வஜனம் ஹி கதம் மஹத்வா என்று கீதையிலே வருகிற ஸ்வஜனம் என்ற பெயர், அந்த பதம் இங்கே வந்திருக்கிறது. மிகவும் நெருங்கின உறவுக்காரர்களை ஸ்வஜனங்கள் என்று சொல்வது, தஞ்சனங்கள் என்று சொல்வது வழக்கம். ஸ்ரீமத் ராமாயணத்திலே ராமனை பந்து என்று லக்ஷ்மணன் சொல்லும் பொழுது, ராமன் ஏற்கனவே பந்து தானே, உடன் பிறந்தான். ஆனால் அதோடு நிறுத்தி விடாமல் பிராதா பர்த்தா ச பந்துஷ்ட பிதா ச மம ராகவா என்று லக்ஷ்மணன் சொல்கிறான். அவன் அண்ணன் மாத்திரம் இல்லை, எனக்கு பர்த்தாவும் அவன்தான், தாங்குபவனும் அவன்தான், உறவுக்காரன் அவன்தான், என்னுடைய அப்பாவும் அவன்தான், என்னுடைய பிதா ராமன் தான் என்று லக்ஷ்மணன் சொல்லும் பொழுது, வாஸ்தவமான பிதாவான தசரத மகாராஜர் இருக்கும் பொழுது அந்த தசரதர் லக்ஷ்மணனுக்கு பிதா அல்லையோ என்று கேட்டால், அகம் தாவத் மகாராஜே பிதிருத்வம் நோபலக்ஷயே என்கிறார். தசரதருக்கும் எனக்கும் என்ன உறவு என்றால், அவர் மகாராஜா, அவருடைய ராஜ்யத்திலே நான் ஒரு பிரஜை என்கிற இந்த சம்பந்தம் வேண்டுமானால் நான் ஒப்புக்கொள்கிறேன். ஆனால் பிதிருத்வம் நோபலக்ஷயே, அவர் எனக்கு பிதா என்கிற உணர்வு எனக்கு வரவில்லை. எனக்கு பிதா ராமன் தான் என்று தோன்றுகிறது. பிதா ச மம ராகவஹ, இப்படி அண்ணனாகவும் பர்த்தாவாகவும் பந்துவாகவும் பிதாவாகவும் எல்லாவாகவும் எனக்கு ராமன் தான் இருக்கிறான் என்று லக்ஷ்மணன் சொல்லுகிறான். பந்து மகிலஸ்ய ஜந்தோ, திருமங்கை ஆழ்வார், எம்பிரான் எந்தை என்னுடை சுற்றம் எனக்கரசு என்னுடை வாணாள். பெருமாள் நமக்கு எந்த விதத்திலே பந்து? எம்முடைய பிரான் சுவாமியானவன், எந்தை என்னுடைய தந்தையானவன், என்னுடைய சுற்றம் என்னுடைய பந்துவானவன், எனக்கு அரசு நியந்தாவானவன், என்னுடைய வாணாள் என்னுடைய ஜீவனமானவன் என்று இவ்வளவு சம்பந்தங்களை சொல்லும் பொழுது என்னுடைய சுற்றம் என்று இருக்கிறதே, அதுதான் பந்து. என்னுடைய சுற்றம் என்பதற்கு அர்த்தம் எழுதும் பொழுது அங்கே வியாக்கியானம் எழுதுகிற பெரிய வாச்சான் பிள்ளை, என் குடல் துவக்குக்கான எல்லா உறவு முறையும் ஆனவன் என்று. குடல் துவக்கு என்று சரீர சம்பந்தத்தை சொல்வது. என்னோடு சரீர சம்பந்தம் கொண்ட எத்தனையோ உறவு முறைகள் இருக்கலாமே, அத்தனையும் எனக்கு பகவான் ஆகியிருக்கிறான் என்று என்னுடைய சுற்றம் என்பதற்கு அர்த்தம் எழுதுகிறார். அதற்கு பிறகு ஆளவந்தார் ஸ்தோத்திர ரத்னத்திலே, ஆளவந்தார் ஸ்தோத்திரத்திலே, பிதாத்வம் மாதாத்வம் தயித தனயஸ்துவம் பிரிய சுஹ்ருதி. பிதாத்வம் அப்பாவாக இருப்பவன் நீ, மாதாத்வம் அம்மாவாக இருப்பவனும் நீ, தயித தனயஸ்துவம் அன்பு மகனாக இருப்பவனும் நீ. சில சமயங்களில் நாம் பெருமாளை நம்முடைய குழந்தை போல லாலனம் பண்ணி ஆராதனம் பண்ணிக்கிறோம். துவம் பிரிய சுஹ்ருதி, எனக்கு பிரியமான நண்பனாகவும் இருப்பவனும் நீ என்று எல்லாவித பாந்தவியத்தையும் பெருமாளுக்கு சொல்லுகிறார் ஆளவந்தார். திருப்பாவையிலே உந்தன்னோடுறவேல் நமக்கிங்கொழிக்க ஒழியாது என்கிறாள் ஆண்டாள். உந்தன்னோடு எங்களுக்கு ஏற்பட்ட உறவு இருக்கிறதே, அது
மற்ற பிரகிருதி மண்டலத்திலே ஜன்ம விசேஷங்களிலே ஏற்படுகிற உறவு போலே சோபாதிகமாக வந்தது கிடையாது. அது நிருபாதிகமாக இருக்கிற காரணத்தாலே நாம் ஒழித்தாலும் அது ஒழியாது, அந்த உறவு விட்டு போகாது. சோபாதிகமாக நாம் ஒரு கல்யாணம் பண்ணி கொள்கிறோம் என்றால் பர்தர் பாரியா என்கிற உறவு வருகிறது. அந்த உறவு வேண்டுமானால் ஒழிக்க ஒழியுமோ என்னவோ விவாகரத்து பண்ணி, அல்லது நம்முடைய மிகவும் நெருங்கின உறவினன் ஒருவன் பஞ்சமகா பாதகங்களை பண்ணினவனா இருந்தால் அந்த உறவை ஒழிப்பதற்கு சாஸ்திரம் இடம் கொடுக்கிறது. கட பிரகரம் என்ற ஒரு கர்மத்தை பண்ணி அவன் இன்றிலிருந்து எனக்கு உறவு கிடையாது என்று சொல்லிவிடலாம். அதெல்லாம் ஒழிக்க ஒழியக்கூடிய உறவுகள், இந்த ஜன்மத்திலே மாத்திரம் ஏற்பட்ட உறவுகள். ஆனால் நமக்கு ஒழிக்க ஒழியாததான உறவு, பகவானுக்கும் நமக்கும் இடையே இருக்கிற உறவு, அதை நாம் எந்த கர்மா பண்ணினாலும் எந்த எண்ணங்களை கொண்டிருந்தாலும் அந்த உறவு நமக்கு ஒழியவே ஒழியாது. அதனாலே உண்மையிலே பந்து என்பவன் அவன்தான். மற்ற பந்துக்கள் எல்லாம் தற்காலிக பந்துக்கள், சில வருஷங்கள் பந்துக்களாக இருப்பார்கள். அதற்கு பிறகு அவர்கள் யாரோ நாம் யாரோ என்று பிரிந்து போய்விடுவோம். ஒரு ஜென்மத்திலே பந்துவாக இருப்பவர் அடுத்த ஜென்மத்திலே பந்துவாக இருக்க வேண்டிய நியமம் இல்லை. ஆனால் உந்தன்னோடு உறவு இருக்கிறதே, பகவான் நமக்கு பந்து என்று சொல்வது, அது ஒழிக்க ஒழியாத பந்துத்வம். மும்மணி கோவையிலே, தேசிக பிரபந்தங்களிலே ஒன்றான மும்மணி கோவையிலே, தாயும் நீயே சாயை தந்துகத்தலின் தந்தையும் நீயே முந்தி நின்றளித்தலின் உறவும் நீயே துறவாதுழிதலின் என்று பலவித பந்துவாக பகவானை வர்ணித்திருக்கிறார். என்னுடைய தாய் அன்னையும் நீயே, ஏனென்றால் நீ சாயை தந்து உகக்கிறாய், எனக்கு நிழலை தந்து ரட்சணத்தை தந்து எனக்கு வெயில் படாமல் பாதுகாத்து குழந்தையை தாய் அணைத்துக் கொள்வது போல அதிலேயே உகத்தல், உனக்கு ஒரு பிரீத்தி ஏற்படுகிறது. தாய்க்கு குழந்தையிடம் அப்படித்தான், குழந்தையிடம் பிரீத்தி இருப்பதாலே அந்த குழந்தையை ரட்சித்து, அதனாலே பிரீத்தி அடைய வேண்டியது குழந்தை என்று ஒரு புறம் இருக்க, அதற்கு தெரியுமோ தெரியாதோ தாய் பண்ணுகிற உபகாரம் எல்லாம் அந்த பிரீத்தியையும் இவளே அடைந்து கொண்டிருக்கிறாள். தந்தையும் நீயே முந்தி நின்றளித்தலின், என்னுடைய தகப்பனாரும் நீதான் பகவானே, ஏனென்றால் நீ முந்தி நின்று நீயாக முந்தி கொண்டு வந்து அளித்தலின் என எனக்கு அருள் செய்கிறாய், அனுகிரகம் பண்ணுகிறாய். என்னுடைய பிரார்த்தனை வரைக்கும் கூட காத்திராமல் நீ முந்தி நிற்கிறாய். முதலாக வந்து முந்திக் கொண்டு வந்து தானாக வந்து எனக்கு அளித்தல் என்கிற அருள் புரிதலை பண்ணுகிறாய். அதனாலே நீ தந்தை என்று சொல்லத்தகும். உலகத்திலே தந்தைமார்கள் தங்கள் குழந்தைகளுக்கு, சிறுவர்களுக்கு தாமாகவே முந்திக் கொண்டு அளித்தல் பண்ணுகிறார்கள். அளித்தல் என்பதற்கு இரண்டு அர்த்தமும் இங்கே பொருந்தும். அளித்தல் என்றால் தானம் பண்ணுதலும் அளித்தல் தான், ரட்சித்தல், அனுகிரகித்தல், அருள் புரிதல் அதுவும் அளித்தல் தான். தந்தை இரண்டையும் பண்ணுகிறார். தன்னுடைய சிறுவர்களுக்கு வேண்டியதையெல்லாம் வாரி வழங்குகிறார். அதற்கு பிறகு அவன் நன்றாக சிறக்க வேண்டும் என்று அருளும் புரிகிறார். அந்த தந்தை பண்ணுகிற காரியத்தை நீயும் பண்ணுகிற காரணத்தினாலே தந்தையும் நீயே முந்தி நின்றளித்தலின், தாய் தந்தை என்ற இரண்டு சிறந்த உறவுகளை சொல்லிவிட்டு அதற்கு பிறகு பொதுப்படையாக உறவும் நீயே என்கிறார். நீ ஏன் உறவு என்று சொன்னால், துறவாதொழிதலின், என்னை துறந்து விடாமல், நீ எக்கேடு கெட்டு போ என்று என்னை கழற்றி விடாமல்
என்னுடன் கூடவே இருக்கிறாய் நீ. மற்ற உறவுகள் கூட அப்படி கடைசி வரையில் இருப்பார்களா என்று சொல்ல முடியாது. அவர்கள் நமக்கு ஒரு பெருஞ்செல்வம் இருக்கிற காலத்திலே அட்டை போலே ஒட்டி கொள்ளுவார்கள். இதற்கான ஆழ்வார் சூக்தி கூட இருக்கிறது. ஆனால் நமக்கு ஒரு தாரித்யம் ஏழ்மை வந்த பொழுது சற்று விலகி போய் விடுவார்கள், துறந்து விடுவார்கள். அவர்கள் நல்ல உறவினர்கள் கிடையாது. நல்ல உறவினர்கள் நம்முடைய வறுமை காலத்திலும் துறவாதொழிவார்கள். நீ நல்ல உறவினன் போலே இருந்து எனக்கு எப்படிப்பட்ட பரிஸ்திதி ஏற்பட்டாலும் நீ என்னை துறந்து விடாமல் என்னுடன் கூடவே இருக்கிற காரணத்தினாலே நீ எனக்கு நிருபாதிகமான உறவுக்காரன் என்று சொல்லிக் கொள்கிறேன் என்று மும்மணி கோவை வர்ணிக்கிறது. காரண புரஸ்தரமாக பெருமாள் எந்தெந்த உறவுகளை நம்மோடு வைத்திருக்கிறார் என்பதை. இதுவரையில் என்ன பார்த்தோம்? பந்து மகிலஸ்ய ஜந்தோஹோ என்கிற இந்த கருத்தானது வேதத்திலே, உபனிஷத்திலே, கீதையிலே, புராணத்திலே, ஆழ்வார் சூக்திகளிலே, ஆச்சாரியருடைய ஸ்தோத்திரங்களிலே என்று பல கிரந்தங்களிலேயும் திரும்பி திரும்பி சொல்லப்படுகிற கருத்து என்பதை இப்பொழுது பார்த்தோம். நரசிம்மர் எல்லா உலகத்தாருக்கும் பந்துவாக இருக்கிறார் என்பதை புரிந்து கொண்டோம். அடுத்தது பந்துர பரியங்க பந்தரமணீயம் என்கிற இரண்டாவது வரி. பந்துர என்ற பதத்துக்கு என்ன அர்த்தம் என்றால், அதன் அர்த்தத்தை தனியாக சொல்ல வேண்டிய காரணம், அதற்கு பல அர்த்தங்கள் இருக்கின்றன. மற்ற அர்த்தங்கள் இங்கே நமக்கு தேவையில்லை. சில சமயங்களிலே 2-3 அர்த்தங்கள் தேவைப்படும். ஆனால் இப்பொழுது பந்துரா என்பதற்கு இருக்கிற மற்ற அர்த்தங்களை நாம் சொல்ல போவதில்லை. ஒரே ஒரு அர்த்தம் தான் சொல்ல போகிறோம். அது என்ன அர்த்தம் என்றால், சாரு ஸ்லக்ஷணம் ச ருச்சிரம் பிரசஸ்தம் ஹிருத்ய பந்துரம். அதாவது ஒரே அர்த்தங்கள் கொண்ட பதத்தை ஒன்றன் பின் ஒன்றாக அடுக்கி அதை ஒரு பத்தியமாக ஆக்கி சொல்லுகிற வழக்கம் சம்ஸ்கிருத கோஷங்களிலே நெடுநாட்களாக இருக்கிறது. இது நாமமாலா என்ற ஒரு கோஷம். இது அழகாக இருக்கிறது என்பதற்கு என்னென்ன பதங்கள் இருக்கின்றன என்பதை ஒரே செய்யுளில் காட்டுகிறது. தர்ஷனீயம் மனோஜ்ஞஞ்ச சித்தஹாரி. சித்த பரியாஜஹாரி என்றால் சித்தம் என்பதற்கு பதில் மனசு முதலிய வேறு ஏதாவது பதத்தை போட்டுக் கொள்ளலாம். ஹிருதயஹாரி என்று சொல்லலாம், மனோஹாரி என்று சொல்லலாம், சித்தஹாரி என்று சொல்லலாம். அதனாலே சித்த பர்யாயஹாரி என்று எழுதியிருக்கிறார். மனோஜ்ஞம் என்பது வழக்காட்டிலே அதிகமாக இருக்கிறது. ஹிருத்யம் என்பது இருக்கிறது. பந்துரம் என்பது அவ்வளவு அதிகமாக வழக்காற்றில் இல்லாத போதும் இந்த கோஷத்திலிருந்து தெரிகிறது. பந்துரம் என்றால் சாருவாக இருக்கிறது, அழகாக இருக்கிறது என்று அர்த்தம். சாருஹாரி ருச்சிரம் மனோகரம் வல்குகாந்தமபிராம பந்துரே. வேறொரு மெட்டிலே இதுவும் பத்தியம். இந்த பத்தியத்திலே பரியாய பதங்களை இப்படி சொல்லி இருக்கிறார். சாரு என்றும் ஹாரி என்றும் ருச்சிரம் என்றும் மனோகரம் என்றும் வல்கு என்றும் காந்தம் என்றும் அபிராமம் என்றும் பந்துரம் என்றும் பரியாய பதங்கள் ஒன்றன் அர்த்தமே இன்னொன்றுக்கும் வருகிறது என்று. இதில் சொன்ன எல்லா பதங்களுமே நாம் ஸ்தோத்திராதி கிரந்தங்களிலே பார்க்கிற பதங்கள் தான். அபிதான சிந்தாமணி என்கிற கிரந்தம் இவற்றை எல்லாம் சமானார்த்தக பதங்களாக காண்பிக்கிறது. அதனாலே பந்துர என்பதற்கு என்ன அர்த்தமாகிறது? அழகான என்று அர்த்தம். மனோகரமான, மனதை கவர்கிற, கவர்ச்சி கொண்ட, அபிராமமான என்று இந்த பதங்களிலே எதை வேண்டுமானாலும் அர்த்தமாக நாம் போட்டுக்கொள்ளலாம். அப்படி என்ன இருக்கிறது பந்துரமாக இங்கே என்றால், பரியங்க பந்தமானது பந்துரமாக இருக்கிறது என்று. பரியங்க பந்தம் என்றால் என்ன என்றால், அது ஒரு வகை யோகாசனம். நரசிம்மர் யோக நரசிம்மராக எழுந்தருளி இருக்கும் பொழுது சில திவ்ய தேசங்களிலே அப்படியே நமக்கு காட்சி தருகிறார். அதிலே பரியங்க பந்தம் என்று ஒரு வகை ஆசனத்தோடு நமக்கு தரிசனம் தருகிறார்.
யோகப்பட்ட வஸ்திராதினா பிருஷ்ட ஜானு ஜங்கா பந்தனே. பரியங்க பந்தம் என்றால் என்ன? தனித்தனியாக பரியங்கம் என்றால் படுக்கை என்ற அர்த்தமாயிற்று என்று பார்க்க வேண்டாம், கட்டில் என்ற அர்த்தம் என்றெல்லாம் சொல்ல வேண்டாம். பரியங்க பந்தம் என்றால் ஒரு வகை யோகாசனத்துக்கு பெயர். அது என்ன என்பதை இப்படி விவரிக்கிறார். யோக பட்ட வஸ்திராதினா, முதலிலே உடுத்திக் கொண்டிருக்கிற வஸ்திரம் இருக்கிறதே, அது யோகப்பட்ட வஸ்திரம் முதலியவற்றை எடுத்துக்கொண்டு பிருஷ்ட ஜானு ஜங்கா இந்த மூன்றையும் சேர்த்து அதாலே கட்டிவிடுகிறோம். பிருஷ்டா என்றால் நாம் வழக்கமாக வஸ்திரம் உடுத்திக் கொள்ளுகிற இடம் இடுப்பிலிருந்து கீழ்ப்பகுதி. ஜானு என்றால் முழங்கால்கள். ஜங்கா என்றால் கணுக்கால்கள். வேறொரு இடத்திலே தொடைகளையும் சேர்த்து என்று இருக்கிறது. இப்படி தொடைகள், முழங்கால்கள், கணுக்கால்கள், பிருஷ்டபாகம் எல்லாவற்றையும் சேர்த்து வஸ்திரத்தாலே கட்டி போட்டுக்கொண்டு கால்களை மடக்கி கொண்டு உட்கார்ந்தால் அந்த யோகாசனத்துக்கு பரியங்க பந்தம் என்று பெயர். நரசிம்ம பெருமாள் பரியங்க பந்தம் பண்ணிக்கொண்டு உட்கார்ந்திருக்கிறார். அந்த பரியங்க பந்தமானது பந்தூரமாக இருக்கிறது, அழகாக இருக்கிறது என்று இங்கே சொல்ல வந்த விஷயம். பக்கத்திலே இருக்கிற ஸ்லோகம் இப்பொழுது தேவையில்லை. ஆனால் பரியங்க பந்தனத்தை பற்றி வேறொரு தகவலை அது குறிக்கிறது. பாத பிரசாரணம் சாக்ரே ததா பரியங்க பந்தனம் என்று. பாத பிரசாரணம் என்றால் காலை நீட்டல், பரியங்க பந்தனம் என்றால் பட்ட வஸ்திரத்தாலே மொத்தத்தையும் சேர்த்து கட்டி கொள்ளுதல். இது இரண்டையும் பெருமாள் சந்நிதியிலே நாம் பண்ணக்கூடாது என்று இன்னொரு கிரந்தம் சொல்லுகிறது. நாம் பெருமாள் சந்நிதிக்கு போனால் அங்கே பெருமாள் யோக நரசிம்மர் பரியங்க பந்தனம் பண்ணி கொள்ளலாம். ஆனால் நாம் கால் நீட்டுவதையோ அல்லது இந்த பரியங்க பந்தனம் பண்ணுவதையோ பண்ணக்கூடாது என்கிறது. பரியங்க பந்தம் என்றால் என்ன என்ற அர்த்தம் புரிவதற்காக இது. பந்துர பரியங்க பந்த ரமணீயம். இந்த நரசிம்ம பெருமாளானவர் யோகாசனத்திலே வீற்றிருப்பவர் ரமணீயராக இருக்கிறார். ரமணீயம் என்றால் அழகானவராக இருக்கிறார். நரசிம்ம பெருமாளுடைய அழகை பற்றி விசேஷமாக அனுபவங்கள் ஆச்சாரியர்களிடையே உண்டு. அவருக்கு அழகிய சிங்கர் என்றே பெயர் கொடுத்திருக்கிறார்கள். அழகிய என்பது பெயரிலேயே அமையும்படியாக அவருடைய அழகு. சஹஸ்ரநாமத்திலே நாரசிம்ம வபு ஸ்ரீமான் கேசவ புருஷோத்தமஹா என்ற இடத்திலே நாரசிம்ம வபுகு என்பதை ஸ்ரீமான் என்ற பதத்தோடு சேர்த்து அங்கே வபுஸ்ரீயை பற்றி பேசினது போல. வபுஸ்ரீ என்றால் உடல் அழகு. அப்படி நாரசிம்மன் வபுக்கே ஒரு ஸ்ரீ இருக்கிறது, அழகு இருக்கிறது என்று அங்கே பேசியிருக்கிறார். நான்முகன் திருவந்தாதி என்பது திருமழிசை ஆழ்வார் அருளி செய்தது. அதிலே அழகியான் தானே அறிவுருவன் தானே பழகியான் தாளே பணிமின் என்று நரசிம்மருடைய வடிவத்தை பேசும் பொழுது அழகியான் என்று சொல்கிறார். அழகானவன் அவன், அறிவுருவன், சிங்க வடிவத்தை எடுத்துக்கொண்டவன், அவனுடைய திருவடியை நீங்கள் எல்லாரும் சென்று பணியுங்கள் என்று. ஆகா, நரசிம்மருடைய திருவுருவத்தை அழகான உருவம் என்று சொல்வது வழக்கம் என்று தெரிகிறது. சஹஸ்ரநாம பாஷ்யமான பகவத்குண தர்ப்பணத்திலே பராசர பட்டர் என்ன சொல்லுகிறார்? பரஸ்பர துர்கட அபூர்வ விகிருத ரூப பரிகிரஹாதபி. பொதுவாக நரசிம்மர் என்று நரமும் சிங்கமும் கலந்த உருவம் என்றால் நாம் அழகை எதிர்பார்க்க மாட்டோம் அங்கே. ஏனென்றால் அது அபூர்வமான ஒரு கலவை. அது விகிருத்த ரூபம். அந்த மாதிரி நாம் வேறெங்கும் பார்த்ததில்லை. அப்படி இருந்தாலும் கூட, அந்த ரூபத்தை பரிகிரகம் பண்ணி இருந்தாலும் கூட, ஸ்ரீமான் சௌந்தர்ய லாவண்ய
அதிமனோகர திவ்ய ரூப. அந்த நரசிம்ம வடிவம் எப்படி இருக்கிறது? சௌந்தர்யம் என்கிற அழகும் லாவண்யம் என்கிற சமுதாய சோபையும். சௌந்தர்யம் லாவண்யம் இரண்டையும் அழகு என்று சொன்னாலும் சௌந்தர்யம் என்பது அவயவ சோபை. கை நன்றாக இருக்கிறது, கால் அழகாக இருக்கிறது, கண் அழகாக இருக்கிறது என்று சொன்னால் அது சௌந்தர்யம். லாவண்யம் என்றால் இவ்வளவு அவயவங்களும் சேர்ந்த அந்த சமுதாயம் இருக்கிறதே, முழு உடல், அதற்கு இருக்கிற அழகு லாவண்யம். சௌந்தர்யத்தினாலேயும் லாவண்யத்தினாலேயும் அதிமனோகரமான திவ்யமான ரூபம் கொண்டவன் நரசிம்மன். அதனாலே நரசிம்மனை சொல்லும் பொழுது நரசிம்ம பபு ஸ்ரீமான் என்று சொல்லியிருக்கிறார் சகஸ்ர நாமகாரன் என்று அந்த பாஷ்யத்திலே பகவத்குண தர்ப்பணத்திலே அதற்கு விளக்கம் இருக்கிறது. இப்பொழுது நமக்கு ஒரு சந்தேகம். பந்துர என்றாலும் அழகான என்ற அர்த்தம், ரமணீயம் என்றாலும் அழகான என்ற அர்த்தம். இந்த ஒரே பதத்திலே இரண்டு பதங்களையும் போட்டிருக்கிறார், ஒரே சமஸ்த பதத்திலே. பந்துர பர்யங்க பந்த ரமணீயம் என்று ஏதாவது ஒன்றை சொன்னால் போதாதோ? பந்துரமானவர் என்று சொல்லலாம், ரமணீயமானவர் என்று சொல்லலாம். பந்துர ரமணீய என்று இரண்டு பதங்களை இடுவானேன் என்று கேட்டால், முதலிலே அந்த அழகை சொல்லுகிற விதத்திலே இரண்டு பதங்களுக்கும் லேசான வித்தியாசம் இருக்கிறது. பந்துரா என்றால் மனதை கட்டி போடும் அழகுடையா என்று, பந்தனத்தோடு சம்பந்தப்பட்ட பதம் பந்துரன். யார் பார்க்கிறார்களோ அவர்களுடைய மனது தோள் கண்டார் தோளே கண்டார் என்றெல்லாம் சொல்லும்படி ஒரே இடத்திலேயே கட்டுப்பட்டு விடும். ரமணீய என்பதும் அழகை கூறுகிற பதமானாலும் அதற்கென்ன அர்த்தம் என்றால் மனதை மகிழ்விக்கிற அழகுடையா என்று. பார்த்தால் உடனே மனசிலே ஒரு ஹர்ஷம், ஒரு ஆஹ்லாதம், ஒரு ரதி ஏற்படும். ஆக அழகை சொல்லுகிற இரண்டு பதங்களும் அதனுடைய இரண்டு வெவ்வேறு அம்சங்களை சொல்லுகிறபடியினாலே இரண்டும் இருக்கலாம் என்று ஒரு சமாதானம். இன்னொரு சமாதானம், பந்துர ரமணீய என்ற இரண்டு பதங்களும் ஒரே அர்த்தம் கொண்டது போல தோன்றினாலும் கோஷக்காரர்கள் அவற்றை சமானார்த்தகமாக சொல்லி இருந்தாலும் இங்கே இரண்டும் இரண்டு வெவ்வேறு வஸ்துக்களுக்கு விசேஷணமாக வந்திருக்கின்றன. எது பந்துரமாக இருக்கிறது என்று இங்கே சொல்கிறார் என்றால், பரியங்க பந்தமானது பந்துரமாக இருக்கிறது. அவர் ஒரு யோகாசனம் தரித்துக் கொண்டிருக்கிறாரே, அது அழகாக இருக்கிறது. எது ரமணீயமாக இருக்கிறது என்று கேட்டால், நரசிம்மர் ரமணீயராக இருக்கிறார். அழகான யோக ஆசனத்தில் அமர்ந்து நரசிம்மர் அழகாக இருக்கிறார் என்று சொல்லும் பொழுது, அழகான என்ற பதம் திரும்பி வந்தாலும் கூட அதை விசேஷணமாக கொண்ட விசேஷ வஸ்து வேறாக போய்விட்டபடியினாலே புனருக்தி கிடையாது என்று அவருடைய யோக பரியங்க பந்தமும் பந்துரம், அவரும் ரமணீயர் என்று அழகு இரண்டுக்கும் உண்டு என்று. மூன்றாவது பாதம் விஷம விலோச்சனமீடே. விஷமமான கண்ணு கொண்டவர். விஷம என்றால் என்ன என்றால், முதல் அர்த்தத்தை இப்பொழுது பார்ப்போம். கணித சாஸ்திரத்திலே விஷம என்பது ஒரு பரிபாஷை பதம். இரட்டைப்படை எண்களான 2, 4, 6, 8 இவற்றுக்கெல்லாம் சம சங்கைகள் என்று பெயர். ஒற்றைப்படை எண்களான 1, 3, 5, 7 இவற்றுக்கெல்லாம் விஷம சங்கை என்று பெயர். கணித சாஸ்திரத்திலும் இருக்கிறது, ஜோதிஷ சாஸ்திரத்திலேயும் அப்படி இருக்கிறது. இப்போ இவர் விஷம விலோச்சனர் என்று சொல்வதிலே என்ன கருத்து என்றால், இவருக்கு எத்தனை கண்கள் என்று கேட்டால், பொதுவாக மற்றவர்களுக்கெல்லாம் 2 கண்கள் இருக்கும், ஆனால் இவருக்கு 3 கண்கள் இருக்கின்றன. நாம் ஏற்கனவே பார்த்தோம் ஒரு ஸ்லோகத்திலே, தபனேந்த்வக்னிநயனஹ என்று சூரியன், சந்திரன், அக்னி என்ற மூன்று தேவர்களும் இவருக்கு கண்ணாக வந்திருக்கிறார்கள் என்று. இவர் முக்கண்ணனாக இருக்கிறார். அதனாலே இவர் விஷம விலோச்சனர், ஒற்றைப்படை எண்ணிக்கையிலே கண்ணை கொண்டவர் என்று. நமக்கெல்லாம் 2 கண்கள் இருக்கிற காரணத்தாலே நம்மை சமலோச்சனர்கள் என்று சொல்லலாம். நரசிம்மருக்கு 3 கண்கள் இருப்பதாலே அவர் விஷம லோச்சனர் என்று சொல்லலாம்.
பொதுவாக பரமசிவனை விஷமலோச்சனன் என்று சொல்வது வழக்கம் இருக்கிறது. இப்பொழுது நரசிம்மனும் அதே காரணத்தாலேதான் விஷம விலோச்சனாகிறார். பரமசிவன் எப்படி முக்கண்ணனாக திகழ்கிறானோ அதுபோல நரசிம்மரும் முக்கண்ணனாக இருக்கிற காரணத்தினாலே இவர் விஷம விலோச்சனர். விஷம லோச்சனர் என்று சொன்னாலும் போதும், விலோச்சன என்று பிராசத்துக்காக, விலோச்சனம் என்றால் கண், விஷம விலோச்சன வேகவதி என்றெல்லாம் பிராசம் வரணும் என்பதற்காக விலோச்சன என்கிற பதம். விஷம என்பதற்கு வேறு அர்த்தங்களும் உண்டு. அதிலே ஒன்று இங்கேயும் பொருந்துவதாக இருக்கிறது. அந்த அர்த்தத்தை தான் சில பேர் முக்கியமாக காட்டியிருக்கிறார்கள். அசமே விஷமோ யுக்மே சங்கடே சோன்னதானதே என்று விஷமம் என்கிற பதத்துக்கு வாசஸ்பத்தியம் என்கிற கிரந்தத்திலே 4-5 அர்த்தங்கள் சொல்லப்பட்டிருக்கின்றன. வாசஸ்பத்தியம் என்கிற கிரந்தமானது அடியோங்களுக்கு ஆச்சாரியன் மூலமாக கிடைக்கவில்லை. இது போன நூற்றாண்டிலே எழுதின ஒரு கோஷம் மாதிரி, ஒரு கலை களஞ்சியம் மாதிரியான புஸ்தகம். முதலாக ஹைதராபாத் யூனிவர்சிட்டி லைப்ரரியிலே 2 புஸ்தகங்களை நான் பார்த்தேன். வாசஸ்பத்தியம் என்று ஒன்று, சப்த கல்ப துருமம் என்று ஒன்று. இந்த 2ம் நம்முடைய சாகித்ய சாஸ்திர ஞானத்துக்கு மிகவும் உபயோகமான கலை களஞ்சியமாக இருந்ததாலே நிறைய நேரம் அந்த புஸ்தகங்களை வாசிப்பதிலே நான் செலவழித்தேன். வாசஸ்பத்தியம் என்ன சொல்லுகிறது? விஷமம் என்கிற பதத்துக்கு நிறைய அர்த்தங்கள் இருக்கின்றன. அசமே சமமாக இல்லை என்பதை சொல்வதற்கும், அயுக்மே இரட்டைப்படையாக இல்லை என்பதை சொல்வதற்கும், சங்கடே ஒரு கஷ்டம் வந்திருக்கிறது என்பதை சொல்வதற்கும், உன்னதானத்தே மேடு பள்ளமாக இருக்கிறது என்பதை சொல்வதற்கும் இந்த ஒரே பதத்தை பிரயோகிக்கலாம். விஷமம் என்கிற பதத்துக்கு இந்த 4 அர்த்தங்களும் கிடைக்கும் என்கிறது. சுதர்சனாஷ்டகம் கடைசியிலே விஷமே பி மனோரத பிரதாவன் என்று ஒன்று இருக்கிறது. அதிலே விஷமே என்கிற ஒரு பதம் இருக்கிறது. அங்க என்ன அர்த்தம் சொல்லுகிறோம் என்றால், தேரானது விஷமத்திலே மேடு பள்ளத்திலே பிரதாவன் ஓடும் பொழுது அந்த தேர்னுடைய சக்கரம் இருக்கிறதே, ரதாங்கம், அது போல என்னுடைய மனோரசமானது விஷமத்திலே வேண்டாத இடங்களிலே சங்கடங்களிலெல்லாம் ஓடும் பொழுது சக்கரத்தாழ்வான் எங்களை காப்பாற்றுகிறார் என்று சொல்லும் பொழுது விஷம சப்தத்துக்கு சங்கடம் என்றும் மேடு பள்ளம் என்றும் 2 அர்த்தங்களை வைத்துக் கொண்டு அங்கே வேடிக்கையாக என்னுடைய ஆசை என்கிற தேர் மேடு பள்ளத்திலே ஓடுகிறது, தப்பான இடங்களிலே பாய்கிறது என்ற 2 அர்த்தமும் வரும்படியாக விஷம சப்த பிரயோகம் அங்கே இருக்கிறது. இங்கே விஷம விலோச்சனம் என்ற இடத்திலே முதல் 2 அர்த்தங்கள் ஒற்றைப்படையான என்ற அர்த்தத்தை தான் நாம் இதற்கு முன் பார்த்தோம். சமமா இராத என்று. அது என்ன? நரசிம்மருடைய கண்ணு விஷமமாக இருக்கிறது என்றால் சமமாக இல்லை என்று என்ன அர்த்தம் என்றால், நம்முடைய கண்கள் எல்லாம் உணர்ச்சியை காட்டுபவை. ஆனால் எல்லாருக்கும் சமமாகத்தான் காட்டும். ஒரே சமயத்திலே ஒருவருக்கு கண்ணிலே கோபத்தையும் இன்னொருவருக்கு கண்ணிலே அருளையும் காண்பிப்பது நம்மாலே முடியாது. அதனாலே நாம் எல்லாம் சமலோச்சனர்கள். நம்முடைய பார்வையானது எல்லாருக்கும் ஒரே மாதிரியாகத்தான் இருக்கும். வேறு ஒரு ரசத்தை வரவழைத்துக் கொள்ள முடியும் வேறொரு சமயத்திலே. ஆனால் நரசிம்மருடைய கண் பார்வைக்கு என்ன விசேஷம் என்றால், அது எல்லாரிடத்திலும் சமமாக இருப்பதில்லை. ஒரே சமயத்திலே கூட சிலரிடம் குரூர பார்வை, வேறு சிலரிடம் அருள் பார்வை என்ற 2ஐயும் யுகபத், அதாவது ஒரே சமயத்திலே அவராலே வெளிப்படுத்த முடிகிறது. அதனாலே அவர் விஷம விலோச்சனர். இதை பற்றியும் நிறைய வசனங்கள் இருக்கின்றன. குறிப்பாக நரசிம்மரானவர்
ஒரே சமயத்திலே வெவ்வேறு உணர்ச்சிகளை வெவ்வேறு சாராருக்கு காட்டுகிற பார்வையை கொண்டவர் என்பது. ஆஸ்ரிதர்கள் பக்கல் குளிர்ந்ததாகவும் விரோதிகள் பக்கல் குரூரமாகவும் பார்வை கொண்டவன் அவன். ஸ்ரீ வைகுண்ட ஸ்தவத்திலே புறத்தாழ்வான் என்கிற ஸ்ரீவத்சாங்க மிஸ்ரரானவர் பஞ்சஸ்தவங்கள் அருளி செய்திருக்கிறார். அதிலே ஒன்றான ஸ்ரீ வைகுண்ட ஸ்தவத்திலே நித்யானுகூலமனுகூல நிருணாம் பரேஷாம் உத்வேஜனஞ்ச தவ தேஜ உதாஹரந்தி என்கிறார். ஒரே சமயத்திலே அனுகூல நிருணாம், உனக்கு அனுகூலர்களாக இருக்கிற மனிதர்களுக்கு நித்திய அனுகூலம். உன்னுடைய இங்கே பார்வைக்கு பதில் தேஜஸ் என்று சொல்கிறார். அது நித்தியமும் அனுகூலமாக இருக்கிறது. பரேஷாம், அப்படி இல்லாமல் மற்றவர்களுக்கெல்லாம் உத்வேஜனம், ஒரு உத்வேகத்தை ஏற்படுத்துவதாக, பயத்தை ஏற்படுத்துவதாக இருக்கிறது உன் பார்வை. அனுகூலர்களுக்கு அனுகூலமாகவும் மற்றவர்களுக்கு உத்வேககரமாயும் பெருமாளுடைய தேஜஸ் இருக்கிறது என்கிறார். இதுதான் அசமத்துவம் என்பது. ஒரே வஸ்துவே ஒருவருக்கு குளிர்ந்ததாகவும் பிரியமாகவும் இருக்கிறது, இன்னொருவருக்கு உக்ரமாக தோன்றுகிறது. இதே காமாசி காஷ்டகத்திலே பிற்பாடு ஒரு ஸ்லோகத்திலே சட்டா பட்டல பீஷணே என்பதிலே பெருமாளுடைய, நரசிம்ம பெருமாளுடைய பார்வையானது பீஷணமாக இருக்கிறது. அவருடைய சரீரமே, திருமேனியே கூட பீஷணமாக இருக்கிறது. முக்கியமாக அவருடைய சட்டா பட்டலம் இருக்கிறதே, பிடரி மயிர், அது மிகவும் பயமுறுத்துவதாக இருக்கிறது என்று ஒரு ஸ்லோகம் வரப்போகிறது. அந்த ஸ்லோகத்திலே என்ன சொல்ல போகிறார்? அவ்வளவு பீஷணமான வடிவம் கொண்ட நரசிம்மருடைய கண்ணு, அவர் பண்ணுகிற பார்வை மற்றவர்களுக்கெல்லாம் பீஷணமாக இருந்தாலும் பிரஹ்லாதன் விஷயத்திலே சரோஜசதிருஷா திருஷா, தாமரை போல மலர்ந்திருக்கிறது, அருள் புரிகிறது அவனுக்கு என்று. அதாவது மற்றவர்களுக்கு பயங்கரமான அதே வஸ்து பிரஹ்லாதன் முதலிய பக்தர்களுக்கு அப்படி இல்லாமல் இருக்கிறது. அப்படி ஒரே கண் பார்வையிலேயே இரண்டு உணர்ச்சிகளையும் காண்பிப்பதாலே விஷம விலோச்சனம், சமமில்லாத பார்வை கொண்டவர். எல்லாருக்கும் ஒரே மாதிரி என்பது கிடையாது அவருடைய பார்வை. அந்த பார்வை சிலருக்கு ரொம்ப உக்ரமாக, தீவிரமாக, தீக்ஷ்ணமாக, குரூரமாக பாடாய்படுத்தும். இன்னும் சில பேருக்கு அது மிகவும் ருச்சிரமாக, அழகாக, அருள் கொண்டதாக, தயாளுவாக மிகவும் மகிழ்விக்கும். அப்படி ஒரு விலோச்சனம் இருப்பதாலே அதை விஷம விலோச்சனம் என்று இங்கே சொல்கிறார். நரசிங்க பெருமாளுடைய பார்வை என்பது ஒரே வஸ்து தான். அது ஒருவருக்கு துன்பத்தை கொடுக்கிறது, இன்னொருவருக்கு இன்பத்தை கொடுக்கிறது என்றால், அப்படி ஒரே வஸ்து ஒருத்தருக்கு இன்பத்தையும் ஒருத்தருக்கு துன்பத்தையும் கொடுக்குமோ என்று கேட்டால், லோகத்திலே வேறு திருஷ்டாந்தம் அப்படி உண்டோ என்றால், முதலிலே இதற்கான வச்சனங்கள் உண்டு, இரண்டாவது இதற்கான திருஷ்டாந்தங்களும் உண்டு. முகுந்த மாலையிலே பெருமாளை ஒரு ஔஷதம், ஒரு மருந்து என்கிறார். இந்த மருந்து எந்த வியாதிக்கு என்ன பண்ணும் என்று கேட்டால், தைத்யேந்திரார்த்திகரௌஷதம் என்கிறார். அசுரர்கள், அசுரராஜாக்கள் இவர்களுக்கெல்லாம் இந்த மருந்தானது ஆர்த்தியை பண்ணும், ஹிம்சை பண்ணும். பக்தாத்யந்த ஹிதௌஷதம் பவபய பிரத்வம்சனைகௌஷதம். இதே மருந்தானது பக்தர்கள் உட்கொண்டார்களானால் அத்தியந்த ஹிதமாக இருக்கும், அவர்களுக்கு நல்ல ஆரோக்கியத்தை பண்ணும். மருந்தென்றவோ ஒன்றேதான், ஆனால் அது தைத்தியர்களுக்கு துயரத்தை பண்ணும், பக்தர்களுக்கு ஹிதத்தை பண்ணும் என்கிறார் முகுந்த மாலையிலே. அதே போலத்தான் நரசிம்மருடைய கண் பார்வை என்னவோ ஒன்றேதான், ஆனால் அது ஹிரண்யகசிபு முதலியவர்களுக்கு உக்ரமாக தெரிகிறது, பிரஹ்லாதன் முதலியவர்களுக்கு சரோஜ சதிருஷமாக தெரிகிறது. இன்னும் ஒரு விஷயம், பொதுவாக நரசிம்மர் பார்வை என்பது இருக்கட்டும்,
ஒரு வஸ்து சில பேருக்கு பிரதிகூலம் சில பேருக்கு அனுகூலம் என்று ஆக முடியுமா என்றால் லோகத்திலே அப்படி ஆவதை நாம் பார்த்து கொண்டுதான் இருக்கிறோம். இப்பொழுது தேசிக சூக்தி இது. பிரதிகூலமாக பிரத்யக்ஷாதி பிரமாண சித்தங்களாய் முமுட்சுவுக்கு தியாஜ்யமாக சொல்லப்பட்ட பதார்த்தங்கள் முக்தனுக்கு போக்கியமாக கூடுமோ என்னில் அதிலும் குறையில்லை. இந்த பூமண்டலத்திலே எத்தனையோ வஸ்துக்கள், நிஷித்த வஸ்துக்கள், தியாஜ்ய வஸ்துக்கள், ஹேய வஸ்துக்கள், அசுத்த வஸ்துக்கள், அருவருப்பான வஸ்துக்கள் இவையெல்லாம் இருக்கின்றன. ஆனால் முக்தாத்மாவுக்கு எல்லாமே போக்கிய வஸ்துக்கள் தான். எந்த வஸ்துவும் அவனுக்கு எந்தவித துன்பத்தையும் தருவது கிடையாது. அதனாலே ஒரு சந்தேகம் வருகிறது, இவ்வளவு ஹேயமான வஸ்துக்கள் கூட முக்தாத்மாவுக்கு போக்கியம் என்று சொல்லலாமோ? இவை ஹேயமானபடியினாலே நிஷேதம் பண்ணுகின்றன சாஸ்திரங்கள். இந்த வஸ்துவை விலக்கி விடு, அதன் அருகில் போகாதே என்றெல்லாம் சொல்லுகின்றனவே. அப்படி இருக்கும்போது முக்தாத்மாவுக்கு எல்லாம் போக்கியம் என்று சொல்லலாமோ என்று கேட்டு, அதிலும் குறையில்லை. பத்தருக்கு பிரதிகூலமான பதார்த்தங்கள் கர்மபந்தம் இல்லாதார்க்கு அனுகூலமாகலாம். பத்தன் என்றால் கர்மத்துக்கு வசப்பட்டிருக்கிற பத்த ஜீவன், அவனுக்கு சில பதார்த்தங்கள் பிரதிகூலமாக இருக்கலாம். அந்த பிரதிகூலத்தையை ஏற்படுத்துகிறதே கர்மம்தான். அந்த கர்மம் ஒழிந்து விட்டதானால் எல்லா வஸ்துவும் போக்கியமாக தடை இல்லை என்று அங்கே விளக்கம். விஷ்ணு புராணத்திலே வஸ்துவேகமேவ துக்காய சுகாயேர்ஷ்யாகமாய ச கோபாய ச யதஸ்தஸ்மாதி வஸ்து வஸ்துவாத்மகம் குதஹ ததேவ பிரீதயே பூத்வா புனர்துக்காய ஜாயதே. அனுகூலம் பிரதிகூலம், இது சுகத்தை தரும், இது துக்கத்தை தரும், இது இன்பம் பயக்கும், அது துன்பம் பயக்கும் என்பதெல்லாம் வஸ்துவிலே கிடையாது. வஸ்து யாருக்கு இன்பம் பயக்கும் யாருக்கு துன்பம் பயக்கும் என்றுதான் கேள்வி கேட்க வேண்டும். ஏனென்றால் ஒரே வஸ்து ஒருவனுக்கு கோபத்தை மூட்டும், இன்னொருவனுக்கு சுகத்தை தரும். வஸ்து என்னவோ ஒன்றே ஒன்றுதான் என்று விளக்குகிறார் பராசர். இது போல நரசிம்ம விலோச்சனம் இருக்கிறதே, அது விஷம விலோச்சனம். சில பேருக்கு அனுகூலமாக இருக்கும், சில பேருக்கு பிரதிகூலமாக இருக்கும். விஷம விலோச்சனமீடே அந்த நரசிம்மரை நான் ஸ்தோத்திரம் பண்ணுகிறேன். வேகவதி புலின கேளி நரசிம்மம். நரசிம்மர் வேகவதி நதியினுடைய புலின மணல் திட்டுகளிலே கேளி விளையாடி கொண்டிருக்கிறார். திருவேளுக்கை என்கிற ஸ்தலத்திலே காமாசிகா நரசிம்மரானவர் வேகவதி நதி கரையிலே இருக்கிற மணல்களிலே விளையாடுகிறார் என்று சொல்கிறார். கேளி விளையாட்டு, லீலா கிரீடா விஹாரம் என்றெல்லாம். நரசிம்மர் எதற்காக கேலி பண்ணுவதாக சொல்லுகிறார், விளையாடுவதாக என்றால், அவர் அவதாரம் எடுப்பதெல்லாமே விளையாட்டுக்கள் தான். அந்த அவதாரங்களிலே ஒரு வகை அவதாரம் தான் அர்ச்சாவதாரம் என்பது. திருவேளுக்கை திவ்ய தேசத்திலே நரசிம்மராக அவர் அவதரித்திருப்பதே கேளியிலே அந்தர்கதம்தான். யதி மனுஜ திரஷ்டாம் லீலயா துல்லிய விருத்தே அனுஜனுரனுரூபா தேவி நாவாதரிஷ்ய. பட்டருடைய ஸ்லோகம். எம்பெருமான் மனுஜனாகவோ திரியக்காகவோ அவர்கள் எப்படி விருத்தி பண்ணுகிறார்களோ அதே மாதிரி விருத்தியை பண்ணிக்கொண்டு அவதரிக்கிறான். எதனாலே? லீலையா, அது ஒரு விளையாட்டு அவனுக்கு. இப்பொழுது அர்ச்சாவதாரமும் ஒரு விளையாட்டு தான். விளையாட்டுக்குத்தான் அவன் அவதாரங்கள் பண்ணி இருக்கிறான். அதனாலே காமாசிகா என்கிற கஷேத்திரத்திலே அவதரித்திருக்கிறானே, அதுவும் கேலி. ஸ்வதாஸ்ரிதானாம் ஜகதுத்பவஸ்திதி பிரணாச சம்சார விமோசனாத ஜக பவந்தி லீலாஹ என்கிறார் ஆளவந்தார் ஸ்தோத்திர ரத்னத்திலே. நீ பண்ணுவது எல்லாமே லீலைதான். உலகத்தை படைக்கிறாய், காக்கிறாய், அழிக்கிறாய், அதெல்லாமும் லீலைதான்.
உலகத்திலே ஆஸ்ரிதர்களுக்கெல்லாம் மோட்ச பிரதானம் பண்ணுகிறாய், அது கூட லீலைதான். இப்பொழுது திருவேளுக்கை கஷேத்திரத்திலே இவன் என்ன பண்ணி கொண்டிருக்கிறான்? ஆஸ்ரித ரட்சணம் பண்ணி கொண்டிருக்கிறான். தன்னை சேவிப்பவர்களுக்கெல்லாம் பலப்பிரதானம் பண்ணி கொண்டிருக்கிறான். அது ஒரு லீலை. அதனாலே வேகவதி புள்ளினத்திலே அவன் பண்ணுவது கேளிதான் என்று. பக்தர்களுக்கு மோட்சம் அளிக்கிற கேளி என்று ஒன்று சொல்கிறாரே அளவந்தார், அந்த கேளியிலே சேர்ந்ததுதான், அதிலே ஒரு பகுதியானதுதான் திருவேளுக்கையிலே அவதரித்து நமக்கெல்லாம் சேவை சாதிப்பது என்பது கூட அதிலே சேர்ந்ததுதான். புளின கேளி நரசிம்மன், புளின கேளி பண்ணுகிறான். புளினம் என்றால் மணல் குன்று என்ற அர்த்தம். மணல் திட்டு திட்டாக இருந்தால் சைகதம், சைகதே ஹம்ச ஜுஷ்டே என்று புளினம் என்ற பதமும் சைகதம் என்கிற பதமும் பரியாத பதங்கள் தான். புளின கேளி என்றால் மணலில் விளையாடுவது. மணலில் விளையாடுவது என்பது சிறுவர்களுக்கு மிகவும் பிடித்தமான விளையாட்டு. மணலுக்குள்ளேயே வீடு மாதிரி கட்டுவது என்று எத்தனையோ விளையாட்டுகளை இவர்கள் பண்ணி கொண்டிருப்பார்கள். ஆற்றிலிருந்து விளையாடுவோங்களை என்று பெரியாழ்வார் திருமொழி கிருஷ்ணாவதார காலத்திலே கூட இருந்த சிறுவர்கள் எல்லாம் விளையாடினதை பற்றி சொல்லும் பொழுது நதியில் விளையாடினதை பற்றி சொல்கிறார். அதனால்தான் இங்கே வேகவதி புளின கேளி, இந்த விளையாட்டு நதியிலே நடைபெறுகிறது. அவருடைய திருக்குமாரி ஆண்டாள் சிறு சுளகும் மணலும் கொண்டு இட்டமா விளையாடுவோங்களை என்று கோபச் சிறுமிகள், ஆயர் சிறுமியர்கள், அவர்கள் மணலை வைத்துக் கொண்டு இஷ்டத்துக்கு விளையாடி கொண்டிருக்கிறார்கள். கண்ணன் அந்த விளையாட்டிலே விஷமத்தனமாக பங்கெடுக்கிறார். அவர்கள் கட்டினதையெல்லாம் இவன் உதைத்து விடுவான். அந்த மாதிரி அவர்களை சீண்டுவான். அதை சொல்லும் பொழுது மணல் கொண்டு இட்டமாக விளையாடுவோங்களை என்கிறாள். மணல் விளையாட்டு சாதனமாக ஆகிறது. சிறுவர்களுக்கு அப்படி ஆகிறது. புளின கேளி என்பது காவியங்களிலே பிரசித்தமாக இருக்கிறது என்று தெரிகிறது. இப்பொழுது இந்த காமாசிகா நரசிம்மர் என்ன பண்ணுகிறார்? அதே புளின கேளிதான், மணலை வைத்துக் கொண்டு விளையாடுகிறார் என்று இங்கே ஒரு கற்பனை பண்ணி இருக்கிறார். அவர் பண்ணுவதெல்லாம் லீலைதான் என்ற ஆன பிறகு இந்த திவ்ய தேசத்திலே உட்கார்ந்து கொண்டு வேகவதி நதி தீரத்திலே இருந்து அந்த புளினத்திலே அவர் என்ன பண்ணுகிறார்? மற்றவர்கள் எல்லாம் புளின கேளி என்று ஒன்று பண்ணுவதாக இலக்கியங்கள் வர்ணிக்கின்றனவே, மணல் விளையாட்டு, அதை இவரும் பண்ணுகிறார் என்று இந்த கவியனுடைய சமத்கார வார்த்தை இது. வேகவதி புளின கேளி நரசிம்மம். இதை சொல்லும் பொழுது இந்த ஸ்லோகத்தினுடைய பதத்துக்கு பதம் அர்த்தத்தை பார்த்தாயிற்று. புளின கேளி நரசிம்மம் வரைக்கும் முடித்தாயிற்று. இப்பொழுது சமுதாயமாக மொத்தமாக இந்த ஸ்லோகத்திலே எதை ரசிக்கிறோம் என்றால், சில அலங்காரங்கள், அணிகள் இருக்கின்றன. அதிலே முதலிலே சப்த அலங்காரத்தை பார்க்கிறோம். பந்துமகிலஸ்ய ஜந்தோர் பந்துரபரியங்க பந்தரமணியம் என்று சொல்லும் பொழுது பந்து, பந்துர, பந்தர என்று 3 பதங்களும் ஸ்லோகத்திலேய முற்பாதிகளே, அதாவது பூர்வார்த்தத்திலே இருந்து அரை மடக்கணி என்று தமிழிலே சொல்கிறார்கள். நிறைய வர்ணங்கள் ஒரே கொண்ட பதமே மறுபடியும் வந்துவிட்டதானால் பந்து, பந்துரா, பந்தரா என்று பந்து பதம் வந்துவிட்டபடியினாலே ஒரு விசேஷமான அனுப்பிராசம் அர்த்த யமகம் என்று. அது தவிர இரண்டாவது பாதியிலே விஷம விலோச்சன வேகவதி என்று 4 பதங்கள், விஷமம் என்றும் விலோச்சனம் என்றும் வேகம் என்றும் வதி என்றும், எல்லாத்திலையும் ஆரம்ப எழுத்து வகாரமாக இருக்கிறது. பிற்பாதியிலே வர்ணாவர்த்தி அனுப்பிராசக, அந்த வ என்கிற வர்ணம் திரும்பி திரும்பி வந்ததனாலே ஏற்பட்ட அனுப்பிராசம். சரி, சப்தாலங்காரம் இருக்கட்டும், அர்த்தாலங்காரமும் இருக்கிறது. நரசிம்மர் ஆத்தங்கரை மணல் திட்டுகளிலே விளையாடுவதாக ஒரு கற்பனை பண்ணி இருக்கிறாரே, அது வெறும் கற்பனை தான்.
நரசிம்மர் அங்கே மணல் விளையாட்டு விளையாடுவதற்காக வந்திருக்கிறார், இல்லை, பக்தர்களை பரிபாலனம் பண்ணுவதற்காக அங்கே குடிகொண்டிருக்கிறார். அப்படி இருக்கும் பொழுது அவர் பண்ணுவதெல்லாம் விளையாட்டானபடியினாலே இங்கே மணல் விளையாட்டுக்கு வந்திருக்கிறார் என்று வேடிக்கையாக சொல்வது அது இலக்கிய நயத்துக்காக, அது ஒருவித அலங்காரம். நமக்கு தோன்றும் யோக நரசிம்மர் என்று சொல்லிவிட்டாரே இதற்கு முன்னே, பரியங்க பந்த ரமணீயம் என்று. அப்படி பரியங்க பந்தம் போட்டுக்கொண்டவர் மணல் திட்டிலே விளையாடுவாரா? யோகம் என்கிற காரியமே விளையாட்டை எல்லாம் விட்டு விட்டு மனசை ஒருமுகப்படுத்தி தியானிப்பது தானே. இது இரண்டையும் எப்படி சொன்னார் ஒரே ஸ்லோகத்திலே? அவர் பரியங்க பந்தரமணீயமாக இருக்கிறார், புலினகேளி நரசிம்மராக இருக்கிறார் என்று கேட்டால், நமக்கு இரண்டும் வெவ்வேறு காரியங்கள். தியானிப்பது வேறே, விளையாடுவது வேறு. ஆனால் பகவானுக்கு அவர் யோக நரசிம்மரானதே கூட ஒரு விளையாட்டு தான். அவர் விளையாட்டுகளிலே பல வகை. அதிலே யோக நரசிம்மர் ஆவது என்கிற விளையாட்டை விளையாடி கொண்டிருக்கும் பொழுது புலினகேளி என்று இன்னொரு விளையாட்டையும் சேர்த்து விளையாடுகிறார் என்பதிலே ஒன்றும் முரண் இல்லை. விஷம விலோச்சனம் ஈடே. ஈடே என்பதுதான் கடைசி பதம் வாக்கிய அமைப்பிலே, அதுதான் கிரியாபதம் வினைச்சொல். அதனாலே அந்த பதத்தை கடைசியாக ஈடே என்றால் நான் ஸ்துதிக்கிறேன், ஸ்தோத்திரம் பண்ணுகிறேன் என்று அர்த்தம். இப்பொழுது அவனுக்கு 4 அடைமொழிகளை சொல்லி அவனை ஸ்தோத்திரம் பண்ணுகிறேன் என்றால் இரண்டு விதமாக நாம் தாற்பயம் கொள்ளலாம். அவன் இப்படி 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 என்று 4 சொல்லி ஸ்தோத்திரம் பண்ணுகிறேன், இதுவே ஒரு ஸ்தோத்திரம். அவன் எல்லாருக்கும் உறவானவன் என்று சொல்வதே நான் அவனுக்கு பண்ணுகிற ஸ்தோத்திரத்தினுடைய பிரக்கிரியை. அவன் மிகவும் அழகானவன் என்று சொல்வதே நான் அவனுக்கு பண்ணுகிற ஈடனன். அவன் 3 கண்ணனாக இருக்கிறான் என்பதும் அவனுடைய ரூப வர்ணனமானபடியினாலே அது ஸ்தோத்திரத்திலே ஒரு பகுதிதான். அவன் விளையாட்டுக்காரன் என்று சொல்கிற 4வது விசேஷணமும் நான் பண்ணுகிற ஸ்தோத்திரமாயிருக்கிறது என்று ஒரு வகையாக நிர்வகிக்கலாம். அல்லது இந்த ஒவ்வொரு விசேஷணத்திலேயும் ஒரு அபிப்பிராயம் இருக்கிறது, அதனாலே அந்த காரணத்தாலே நான் ஸ்தோத்திரம் பண்ணுகிறேன் என்று. அவன் அகில ஜந்துக்கும் பந்துவாக இருக்கிறபடியினாலே எனக்கும் பந்து என்று வைத்துக் கொண்டு உறவு நமக்கு இங்கு ஒழிக்க ஒழியாது, அறியாத பிள்ளைகளும் அன்பினால் சிறுபேர் இழத்தனும் சீரியருளாதே இறைவா நீ தாராய் பறை என்றெல்லாம் ஆண்டாள் ஸ்தோத்திரம் பண்ணுவது போல அந்த உறவு காரணமாக நான் ஸ்தோத்திரம் பண்ணுகிறேன். நான் உறவில்லாதவர்களிடம் போய் ஸ்தோத்திரம் பண்ணி எனக்கு என்ன பயன்? அவர்களுக்கும் எனக்கும் ஒரு சம்பந்தம் இல்லை என்றால் அவர்கள் நான் பண்ணுகிற ஸ்தோத்திரத்துக்கு பலன் தர மாட்டார்களே. ஏதாவது ஒரு சம்பந்தம் இருந்தால் தானே எனக்கு பலன் கிடைக்கும். நீ உறவாக இருக்கிறாய், உன்னை ஸ்தோத்திரம் பண்ணினால் நீ என் மீது அருள் புரிவதற்கான வாய்ப்பு அதிகம் என்ற காரணத்தை சொல்வதற்காக அந்த முதல் அடைமொழி வந்தது. அதே போல நீ அழகாயிருப்பதாலே நான் துதிக்கிறேன், ஏனென்றால் துதிக்க வேண்டும் என்று உன்னுடைய அழகானது என்னை தூண்டுகிறது, என்னாலே வாழாவிருக்க முடியவில்லை. நீ சில குணங்கள் வைத்திருக்கொண்டிருப்பதனாலே மௌனத்ருகோ முகரஜந்தி குணாஸ்வதியாக என்று சொல்வது போல உன்னுடைய அழகு முதலிய குணங்கள் என்னை துதிக்க வைக்கின்றன. விஷம விலோச்சனம் என்று 3, நீ 3 கண்ணு கொண்டிருப்பதாலேயும் நான் உன்னை ஸ்துதிக்கிறேன். ஏனென்றால் உன்னுடைய 3வது கண் அக்னி தேவமான அந்த கண் இருக்கிறதே, அது விலட்சணமாக, லோக விலட்சணமாக இருக்கிறது. பொதுவாக ஸ்துதிப்பவர்கள் நம்மை போல இருக்கிற ஒருவனை ஸ்துதிக்க மாட்டார்கள், விலட்சணனானவை ஸ்துதிப்பார்கள். அந்த காரணத்தினாலே நீ விஷம விலோச்சனன் ஆனபடியினாலே நான் ஸ்துதிக்கிறேன். நீ விளையாட்டுக்காரனாக இருப்பதாலே நான் ஸ்துதிக்கிறேன். நீ புலினகேளி பண்ணுவதாலே எனக்கு சுலபனாக ஆகிறாய். நீ அர்ச்சாவதாரத்துக்காக வேகவதி புலினத்துக்கு வந்திருப்பதனாலே என்னாலே அணுகத்தக்கவனாக ஆகிறாய்.
இந்த சௌலபியத்தை நீ காட்டுகிற காரணத்தாலே நான் உன்னை ஸ்துதிக்கிறேன். சுலபர்கள் இல்லாமல் துர்லபர்களை யாரும் ஸ்துதிக்க மாட்டார்கள். ஆஹா, நான் ஸ்துதிக்கிறேன் உன்னை என்பதற்கு இங்கே சொன்ன 4 விசேஷணங்களும் காரணங்களாகவும் ஆகின்றன. இப்படி விசேஷணங்களிலே அபிப்பிராயத்தை அடைத்து வைத்தால் அதற்கு ஆலங்காரிகர்கள் பரிகர அலங்காரம் என்ற பெயரை வைத்திருக்கிறார்கள். இந்த ஸ்லோகத்திலே எப்படி அர்த்தஜமக அலங்காரம் இருந்ததோ, எப்படி அனுப்ராச அலங்காரம் இருந்ததோ, எப்படி வேறு சில அலங்காரங்களும் இருந்தனவோ, அதே போல பரிகர அலங்காரம் என்பதையும் நாம் ரசிக்க வேண்டும். விசேஷணங்களில் இருக்கிற கருத்துகள் எல்லாம் ஒரு அபிப்பிராயத்தை கொண்டவையாக இருக்கின்றன என்று இங்கே ஈடே என்பதற்கு ஹேதுக்களை தெரிவிக்கின்றன. நான் என்னவென்று ஈடே என்பதற்காக வந்த விசேஷணங்களாகவும் அவற்றை வைத்துக் கொள்ளலாம். என்னென்னெல்லாம் சொல்லி துதிக்கிறேன் என்பதற்கும் பந்துமகலஸ்ய ஜந்தோகோ என்று சொல்லி துதிக்கிறேன், பந்துர பரியங்க பந்தரமணியம் என்று சொல்லி துதிக்கிறேன் என்றும் பொருள் கொள்ளலாம். நான் ஏன் துதிக்கிறேன் என்பதற்கு காரணமாகவும் அவன் எனக்கு பந்துவாக இருப்பதாலே துதிக்கிறேன் இத்தியாதியாகவும் கொள்ளலாம். ஆக இந்த ஸ்லோகம் பல விதங்களிலே நமக்கு ரசத்தை ஊட்டுவதாக அமைந்திருக்கிறது என்பதை நாம் கடைசியிலே பார்த்தோம். பந்து மகிலஸ்ய ஜந்தோஹோ பந்துர பரியங்க பந்தரமணீயம் விஷம விலோச்சனமீடே வேகவதி புளின கேளி நரசிம்ஹம் கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹ. ஸ்ரீமதே நிகமாந்த மகாதேசிகாய நமஹ.